சரி, அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள அவரை நாம் அதிகமாக அன்பு கூறுறோம். அன்பு குறித்து பிரசங்கம் பண்ணலன்னா, கிறிஸ்துவின் அன்பை விளக்கி போதிக்கலைன்னா, அந்த காலத்தில் நாங்கள்லாம் பாட்டு பாடுவோம். நாங்கள் பாட்டு நடத்தினா அங்கே ஒருத்தர் சைடில் நிற்பார். ஒருத்தர் அவர் வந்து போடு போடு போடுப்பார், சத்தம் போட்டு இருப்பார். ஏன்னா ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் பாட்டு வராது, வாயை திறக்க மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. எல்லாரும் ஒரு 3 அல்லேலியா சொல்லுங்கன்னா கரெக்டாக 3 அல்லேலியாவோடு நிறுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஒரு அல்லேலியாவும் வராது. ஏன்னா உள்ளத்தில் இல்லையே, கர்த்தர் அன்பு கூறுற அன்பு இல்லையே. எல்லா கையை கொஞ்சம் அசையுங்க பார்க்கலாம் அப்படின்னு அப்படி அசைச்சு காமிப்பாங்க. அதெல்லாம் இங்கே பண்ணுறதே கிடையாது. கவனிச்சிங்களா? அதெல்லாம் நிறுத்தி 40 வருஷம் ஆச்சு. இங்கே எப்படின்னா, கிறிஸ்து நம்ம எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை சொல்லி விளக்கி பிரசங்கம் பண்ணுறோம். ஒரு ஆனந்தம். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்களை காண்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். உங்கள் காரியெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் உங்களை பார்க்குறாரு, அன்பு கூறுறார், உங்களை போஷிக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார். இப்படிங்கிறத விளக்கி போதிக்கிறோமா? பாட்டு பாடும்போது தானா கை தட்டுது, பாட்டு பாடும்போது தானா கை உயருது, தானா சத்தம் வருது. ஒருத்தர் சொல்றாரு, எல்லாம் பாடுறாங்க அவங்க சர்ச்சில்ன்றாரு. ஆமாம், ஏன்னா பிரசங்கம் வந்து எல்லாம் பாடுற மாதிரி ஒரு பிரசங்கம். எல்லாம் பாடுற மாதிரி பிரசங்கம்னா பாடுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கத்துன்னு சொல்ல முடியாது. நிறைய நேரம் பிரசங்காருங்க கத்தே தொண்டை தண்ணி போகுது அவங்களுக்கு. கத்துனாதான் இவங்களும் ஏதோ பண்ணுற மாதிரி இவங்களுக்கும் நினைப்பாயிடுது. ஓன்னு கூச்சல் போட்டு தொண்டை தண்ணியெல்லாம் போய், நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை. நான் சாதாரணமாக உங்கள்கிட்ட சந்திச்சேன்னா அப்படி பேசுவோம், அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2 பேர்கிட்ட நின்று பேசணுன்னு அப்படி பேசுவோம். அது மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒன்றும் கூச்சல் போட வேண்டியதில்லை, பெரிய சத்தம் போட வேண்டியதில்லை, ஒன்றும் போட வேண்டியதில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறனால மைக்கு யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள். நாகர்கோவிலில் ஒரு பிரசங்கியார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் அவருக்கு பாடகனாக இருந்தேன். ஒரு பெரிய பிரசங்கியாருடைய இடத்துக்கு போனாங்க. ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது, அவர் போதிச்சிட்டு இருக்கிறாரு அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சபையை அசைக்க வேண்டும். நீ நடத்தும் போது அவர் அசைக்கலன்னா நீயாவது அசைச்சு தொலை, இல்லைன்னா ஊழியத்துக்கு வராத. நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ இல்லையோ, அசைச்சாரோ இல்லையோ, இவங்களாவது ஏதாவது கூச்சல் போட்டு அசைக்கிற வேலையில் இறங்கிடுறாங்க. நான் சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கூச்சல் போட வேண்டியதில்லை, அசைக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய அன்பை, அவருடைய அற்புதமான அன்பை எடுத்து ஜனங்களுக்கு நிதானமாய் சொன்னால் போதும். சொன்ன உள்ளம் அன்பினால் பொங்குகிறது. ஜனங்கள் கர்த்தரை அன்பு கூறுகிற விதம் வந்து மாறிடும். அதிகமாய் அவரை அன்பு கூறுவார்கள். அந்த அன்பு வெறும் சபையில் வந்து பாட்டு பாடும்போது மட்டும் இல்லை, வெளியே போகும்போது அன்பினால் நிறைந்தவர்களாய், கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களாய், அவருக்காகவே வாழுகிறவர்களாய் மாறுவார்கள்.